உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கார தொந்தரவாக இருக்குது, என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என் ஸ்டேஷனில் வந்து என்னை பார்க்கலாம். 24 மணி நேரம் உங்களுக்காக எங்கள் ஸ்டேஷன் கதவு திறந்துருக்கும். ஓகே, ஆனால் தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை எந்த பிள்ளைகளையுமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. இப்போல்லாம் 5 வேளை முட்டை போடுறாங்க, 5 நாளைக்கு முட்டை, 2 வேளை பயிறு, 3 வேளை சாப்பாடு. ஏமா உண்மையாக சொல்கிறேம்மா, சத்தியமாக சொல்கிறேம்மா, இந்த பிள்ளைகள்லாம் படிக்க அனுப்புமா. இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஒன்னே வேலை வரும்போது ஒன்னேவே கேட்கும், என்னையும் படிக்க அனுப்பிச்சிருக்கலாம்மா, என்னை ஏமா படிக்க அனுப்பலை அப்படின்னு. தயவுசெய்து அனுப்பு, புரியுதா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இன்னொன்று சொல்லிட்டேன், சர்வ சிக்ஷான் அபியான் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, SSCன்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம். இது புரியுதா? 14 வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதான் நீங்க அனுப்பலைன்னா அதுல குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்டு, அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்டு. யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையோ அவங்க தான் அக்யூஸ்டு. நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த, குழந்தைங்க விஷயத்த நான் விடவே மாட்டேன். இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி, பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பாமல் இருக்கிறது.